டெல்லி நிர்பயாவுக்காக நாடே கதறியது போல இப்போது கொல்கத்தா நிர்பயாவுக்காக நாம் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எத்தனையோ கொலைகளும் பாலியல் வன்கொடுமைகளும் தினமும் நடக்கத்தான் செய்கின்றன. ஆனால் சில நிகழ்வுகளின் கொடூரம் அனைவரையுமே பதற வைத்து விடுகிறது. கொல்கத்தா நிர்பயாவின் உடற்கூராய்வு அறிக்கை இந்த பதற்றத்தை மேலும் கூட்டுகிறது. நிர்பயா என்ற சொல்லை நாம் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பெண்களின் பெயரை குறிப்பிடக்கூடாது என்பதற்காக பயன்படுத்துகிறோம். இதே நிலை நீடித்தால் நிர்பயாக்களின் எண்ணிக்கைதான் அதிகரிக்கும் போலிருக்கிறது. அந்த அளவுக்கான கொடூரம் கொல்கத்தா மருத்துவமனையில் நடந்திருக்கிறது. கடந்த 9ஆம் தேதி மருத்துவமனையில் இரவு பணியில் இருந்த பெண் பயிற்சி மருத்துவர் கூட்ட அரங்கில் வைத்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி கொல்லப்பட்டார். கொலை குற்றவாளியான சஞ்சய் ராய் என்ற நபர் அடுத்த நாளே கைது செய்யப்பட்டார். ஆனால் அத்துடன் முடிந்துவிடவில்லை. பயிற்சி மருத்துவரின் கொடூரமான கொலையால் மருத்துவர்கள், பயிற்சி மருத்துவர்கள், முதுநிலை மருத்துவ மாணவர்கள் என நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டம் நடத்தினர். இச்சூழலில் கொல்லப்பட்ட பயிற்சி மருத்துவரின் உடற்கூராய்வு முடிவுகள் வெளியாகி உள்ளன. உடற்கூராய்வு செய்த மருத்துவர்களில் ஒருவரான டாக்டர் சுபர்ணா கோஸ்வாமி அளித்துள்ள பேட்டி ஒன்றில் பயிற்சி மருத்துவரின் உடலில் காணப்படும் காயங்களின் தன்மைகளை பார்த்தால் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறியிருக்கிறார். இனி நாம் கூறப்போகும் செய்திகள் மனதை கலங்கடிக்கும் வகையில் இருக்கக்கூடும். நீங்கள் மென்மையான மனம் படைத்தவர் என்றால் இத்துடன் கேட்பதை நிறுத்திவிடுங்கள். கொல்லப்பட்ட பயிற்சி மருத்துவரின் பிறப்புறுப்பிலிருந்து 151 கிராம் திரவம் எடுக்கப்பட்டிருப்பதாகவும், இந்த அளவை கொண்டு பார்த்தால் அது ஒருவர் சம்பந்தப்பட்டதாக தெரியவில்லை என்றும் உடற்கூராய்வு மருத்துவர் கூறியிருக்கிறார். இது கூட்டு பாலியல் வன்கொடுமையாக இருக்கக்கூடும் என்பதை அப்பெண்ணின் காயங்கள் வலுவாக சொல்வதாக அந்த மருத்துவர் கூறியிருக்கிறார். அப்பெண்ணின் தைராய்டு சுரப்பிகள் உடையும் அளவுக்கு கழுத்து நெரிக்கப்பட்டுள்ளது. கண்ணில் அணிந்திருந்த கண்ணாடி உடைக்கப்பட்டதால் இரு கண்களிலும் கண்ணாடிகள் குத்தி ரத்தம் கொட்டியிருக்கிறது. பிறப்புறுப்பில் உள்ள காயங்கள் அந்த பெண் மிக கொடூரமான சித்திரவதையை அனுபவித்திருப்பதை சுட்டிக்காட்டுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடல் முழுவதும் காயங்கள் உள்ள நிலையில் தலையை சுவற்றில் மோதியதில் மண்டை உடைந்து மூக்கு, தாடைகள் உடைக்கப்பட்டுள்ளன. கால்கள் 90 டிகிரி அளவுக்கு கிழிக்கப்பட்டுள்ளதாகவும், இடுப்பெலும்பு முறியும் அளவுக்கு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 31 வயதாகும் அந்த பெண் பயிற்சி மருத்துவர் எத்தனை கனவுகளுடன் இந்த மருத்துவத்துறைக்கு வந்திருப்பார். எத்தனை நோயாளிகளுக்கு இதுவரை சிகிச்சை அளித்திருப்பார். மருத்துவத்தை சேவையாக கருதி நேரம் காலம் பார்க்காமல் உயிர்களை காப்பாற்றி வரும் மருத்துவத்துறையை சேர்ந்த ஒரு பெண் வெறும் பாலியல் இச்சைக்காக, யாரோ சிலரின் உடல் பசிக்காக கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறார். நாம் இதோ 78வது சுதந்திர தினத்தை கொண்டாட தயாராகி கொண்டிருக்கிறோம். அறிவார்ந்த ஒரு பெண் முன்னேறி மருத்துவ சேவைக்காக வந்த இடத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி கொல்லப்பட்டிருக்கிறார் எனில் இந்த நாட்டின் மகள்களுக்கு என்ன பாதுகாப்பை உறுதி செய்திருக்கிறீர்கள்? இன்னும் எத்தனை நிர்பயாக்களை இந்த நாடு காண வேண்டும்? எப்போது பெண்களுக்கான சுதந்திரம் கிடைக்கும்?